ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மின்சாரம் வந்துட்டு தண்ணியில இருந்தோ, காற்றுல இருந்தோ, சூரிய சக்தியில இருந்தோ எல்லாத்துலேயுமே வந்து மின்சாரம் தயாரித்தாங்க. இப்போ ஒவ்வொரு மனுஷன் அவனுக்கு தேவையான மின்சாரத்தை அவனே தயாரிக்கிற மாதிரி புது டெக்னாலஜி எல்லாமே வந்திருக்கு. அதில் வியக்கிற வண்ணமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்செட்டில் இருந்து கரண்ட்டை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க. செல்பேசிகள் மற்றும் MP3 பிளேயர்களில் கேட்பதற்கு பயன்படும் ஹெட்ஃபோன் மூலம் சூரிய மின்சாரம் தயாரித்து அவற்றின் மின் தேவையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெட்ஃபோனில் 2 பக்கங்களிலும் மேற்பரப்பில் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் மின்கலங்கள் பொருத்தப்பட்டுட்டு இந்த ஹெட்ஃபோனுங்களை மாட்டிக்கொண்டு நம்ம வந்து பாட்டு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது எந்த ஒரு தொந்தரவும் நமக்கு இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் மனிதர்கள் நடப்பதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் கருவி விற்பனையில் இருந்தாலும், மனிதர்களின் காலனிக்குள்ளே இருக்கும் இந்த சின்னஞ்சிறு கருவி நடக்கும்போது ஏற்படும் அழுத்தத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்கிறது. இந்த சிறப்பு காலணிகளை அணிந்து கொண்டு ஒருவர் 2.5 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் நடந்தால் ஐஃபோனை சார்ஜ் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக உலகளவில் ஹெட்ஃபோனில் இருந்து நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்களும் இந்த இந்த மாதிரி டெக்னாலஜிகளை அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சவரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.